அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுகுன்றத்திலிருந்து கோபு கணேசன். ஜோதிடத்தில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கர்ணம். கர்ணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திதியில் பாதி, பஞ்சாங்கங்களில் ஒன்று. பஞ்சாங்கங்கள்லாம் என்ன? பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டுள்ள பஞ்சாங்கங்கள், அதாவது என்னென்னா கிழமை, நட்சத்திரம், திதி, கர்ணம், யோகம் பஞ்சாங்கங்கள் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். அதில் ஒன்று தான் கர்ணம். இந்த கர்ணம் அப்படின்றது சூரியனிலிருந்து சந்திரனோட உள்ள இடைவெளிகளில் பாதி தான் கர்ணம். ஸோ இப்போ கர்ணம்ன்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, பஞ்சபூத தத்துவங்களில் காற்று தத்துவத்தை குறிக்கிறது தான் கர்ணம் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இந்த கர்ணம்ன்றது எதுக்கு அப்படின்னா, நமக்கு 11 வகையான கர்ணம் இருக்குது. நம்ம எந்த கர்ணத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்றத முதல்ல தெரிந்து கொண்டு அதுக்குண்டான தெய்வங்களை வழிபட நமக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது. நம்ம கிழமைன்றதை கும்பிட்றோம். ஒவ்வொருத்தர் ஜென்ம கிழமை என்ன தெரிஞ்சுக்கொண்டு அந்த நாளில் கோயிலுக்கு போய்ட்டு வரோம், அதை சிறப்பாக செய்கிறோம். அதே மாதிரி ஜென்ம நட்சத்திரம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான நாட்களில் அதுக்குண்டான நட்சத்திர வர அன்னைக்கு நம்ம வழிபாடுகளை செய்கிறோம். அதே போலவே ஒருவருடைய கர்ணன் என்னன்றது தெரிஞ்சு கொண்டு கர்ணநாத வழிபாடு செய்யும்பொழுது அவருக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியானது அதிகமாகிறது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வணிசை கரணம். இந்த வணிசை கரணத்தை எடுத்துக்கிட்டால், அந்த வரிசை கரணத்துக்கு பிரதோஷ வழிபாடுன்றது சால சிறந்தது. நம்ம எல்லாருமே பிரதோஷ வழிபாடு செய்கிறோம். எல்லோருக்குமே அதிகமான பலன்கள் கொடுக்குறதான்னா வணிசை கரணத்துக்கு அதிகமான நற்பலன்களை கொடுக்கின்றது. இந்த வணிசை கரணத்துக்கு பிரதோஷ வழிபாடுன்றது நற்பலன்களை கொடுக்கின்றது. அதேமாதிரி ஒவ்வொருத்தருடைய கர்ணம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான வழிபாடு செய்ய உங்களுக்கு உண்டான நற்பலன்கள் அதிகமாகும். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய தைரியத்தையும் கொடுக்கும், வழிகளையும் காமிக்கும். அதேபோல் கரணமும் இன்னொரு கரணம் உதாரணம் சொல்லணும்னா கரைசி கரணத்தை சொல்லலாம். கரைசி கரணம் அதிபதி கணபதியை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அதிகமான அளவு கும்பிட பிள்ளையார் கட்டி கணபதியை கும்பிட உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இடர்பாடுகள் குறையும். பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை இதிலேருந்து தீர்ந்து வரக்கூடிய வழிகளை காமிக்கும். அதற்குண்டான வழிகளை, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது சார், கும்பிட்டா கடன் தீர்ந்துடுமா அப்படின்னா அதற்குண்டான வழிகள் கண்டிப்பாக காண்பிக்கப்படும். இதில் ஆரம்பித்த உடனே தெரிய ஆரம்பிக்கும். இது மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ உங்களுடைய காரணத்தை தெரிஞ்சு கொண்டு அதற்குண்டான தெய்வங்களை கும்பிட உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அப்படின்றத உணரலாம். ஸோ நன்றி, வணக்கம்.